சிறப்போடும் கல்லை மாநகரில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற புத்தர் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சார்பில் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புத்தரும் விழாவை யார் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அந்த நிகழ்வை நடத்துவதற்கு அவருக்கு எந்த விதமான அடர்த்தி இருக்கிறது என்று பார்க்கிற போது, ஐயா கலிய செல்லமுத்து அவர்கள் ஏறத்தாழ எனக்கு ஒரு 10 ஆண்டுகளாக பழக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் எப்படி சந்தித்தேனோ, அவரோடு நான் எப்படி உரையாடினோனோ, அவரோடு எப்படி நான் உறவாடினோ, அதிலே சற்றும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து ஒரு உயர் பண்பாளராக, தொடர்ந்து ஒரு கொள்கையில் நீடித்து நிலைக்கக்கூடிய காங்கிரட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை போன்று நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மா மனிதராக இருக்கக்கூடிய ஐயா கலிய செல்லமுத்து அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருடைய மகன் மட்டுமல்ல, அவருடைய கொள்கை வாரிசு நாங்கள் என்பதை முதலில் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தந்தை பெரியார் அவரிடத்திலே கேட்டார்கள், உங்களுக்கு திருமணமாகி குழந்தை செல்வங்கள் இல்லையே, இந்த இயக்கத்திற்கும் நீங்கள் ஈட்டிய இந்த பொருளாதார சொத்துகளுக்கும் யார் வாரிசு என்று கேட்டபோது அவர் சட்டும் சிந்தித்தாமல் சொன்ன ஒரு வார்த்தை எது என்று சொன்னார், ஒரு நாட்டையோ ஒரு மக்களையோ மாற்றி அமைப்பதற்கு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் மட்டும் போதாது, அறிவாதாரம் தான் முதலிலே தேவை என்று தந்தை பெரியார் சொல்லிவிட்டு அதற்கு விடை சொன்னார்கள். என்னுடைய கொள்கையை எவன் என்னை போன்று துணிச்சலாகவும் தைரியமாகவும் சோரம் போகாமல் எடுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்கிறானோ அவன்தான் என்னுடைய வாரிசு என்று தந்தை பெரியார் சொன்னார்கள் என்று சொன்னார். நம்முடைய கருப்பையில் மட்டும் தோன்றிய மனிதன் எல்லாம் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் வாரிசாக முடியாது. அப்படி கருப்பையிலே பிறந்த குழந்தைகள் எல்லோரும் தாய் தந்தையரை ஒரு காலத்தில் பார்க்கிறார்களா என்று சொன்னார். அப்படி அவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும் சரியாக சொல்லியிருந்தால், ஒரு வெட்கக்கேடான அந்த முதியோர் இல்லம் என்று இந்த நாட்டிலே தோன்றி இருக்கார். எழுச்சி தலைவர் திருமாவளவன் சொல்லுவார்கள் ஒரு வார்த்தையை, ஒருமித்த கருப்பு இல்லாத உறுப்பினர்களிடையே அது குடும்பமாக இருந்தாலும், அது என்ன குழுக்களாக இருந்தாலும், அவன் ஒருமித்த கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிற போது அந்த இடத்திலே யாரும் இலக்கமாகவோ ஒழுக்கமாகவோ வாழ முடியாது என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா கலிய செல்லமுத்து அவர்களை எப்படி சந்தித்தோமோ பார்த்தோமோ, அவர் பொருளாதாரத்திற்காக தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை. இந்த நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை எண்ணி துணிந்து வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்து தன்னுடைய கொள்கையெல்லாம் தோரம் போகிற வகையிலே தன்னுடைய கொள்கையை அடமாறு வைத்து வசதி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடிய மனிதராக கூட அவர் எந்த இடத்திலும் என்னுடைய கண்பார்வையில் தென்படவில்லை. ஆக எங்களை வழிநடத்தக்கூடிய ஐயா கலிய செல்லமுத்து அவர்களே கொள்கைபூர்வமான போராக இருக்கிற போது அவருடைய வாரிசுகள் நாங்களும் சொல்லுகிறோம், ஐயா உங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாங்கள் தந்தை பெரியார் வழியிலேயும் மார்க்ஸ் வழியிலேயும் அம்பேத்கர் வழியிலேயும் தொடர்ந்து உங்களை போன்றே நிமிர்ந்து நிற்போம் என்கிற ஒரு சான்றை நிகழ்ச்சியை முதலில் செல்லுகிற கடமைப்பட்டிருக்கிறேன். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்த கடப்பாறை என்று ஐயா காசி ஆனந்தர் அவர்கள் இந்த உலக மாபெரும் அறிவு தந்தை பெரியார் அவர்களை பார்த்து ஒரு கவிதை வரியை இந்த உலகத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார். இங்கே மானம் கெட்டு போய் வாழக்கூடிய எத்தனையோ சூழ்நிலை இந்த தேசத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அவர் கொடுக்கிற தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்பு என்று சொன்னால், தியாகிகளை மறந்த மனிதனாக இருக்கிறார்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தியாகிகளை மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் தியாகிகள் தங்களுடைய தியாகத்தை கடைபிடிப்பதற்கு
ஒருவரும் மறக்க மாட்டார்கள். அதனால்தான் இந்த தமிழ் தேசியத்தை, இந்த மாநில குலத்தை செம்மைப்படுத்துவதற்கு தன்னுடைய இறுதி மூச்சு வரையில மூத்திர பையை தன்னுடைய கையில சுமந்து கொண்டு மேடைகள் தோறும் இந்த திராவிட தேசியத்தை விடுகிறாரே தந்தை பெரியார் அவர்கள். அவர் தன்னுடைய தியாகத்தை 100% சரியாக கடைபிடித்து வாழ்ந்த காரணத்தினால்தான் அவரை இன்றைக்கு நாம் எண்ணி துணிந்து அவரை போற்றி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக தியாகிகளே மறப்பவர்கள் மடையர்களாக இருக்கலாம், அறிவியர்களாக இருக்கலாம். அதற்காக தியாகிகள் எப்பொழுதும் மறைந்து விடுவதில்லை. தியாகிகளை யாரும் மறைத்துவிட முடியாது. தியாகிகளை நாம் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் கௌரவ புத்தகம் என்று சொல்லுவார்கள். சூரியன், சந்திரன், உண்மை, இந்த முழுமையும் யாராலும் மறைத்துவிட முடியாது என்று சொல்லுவார்கள். அதற்கு நிகரான ஒரு ஒப்புமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரியனுக்கு நிகரானவர்கள் தியாகிகள், அந்த சந்திரனுக்கு நிகரானவர்கள் தியாகிகள், அந்த உண்மைக்கு நிகரானவர்கள் தியாகிகள். அப்படிப்பட்ட தியாகிகளை யார் மறைந்தாலும் அல்லது ஏற்றாலும் தியாகிகள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. அப்படித்தான் இந்திய அரசியல் சாசனத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரசிலே பிரதானமான ஒரு அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தாலும் கூட நமக்கு அமைச்சரவை கிடைத்து விட்டது, நமக்கு ஒரு கார் கிடைத்து விட்டது, பங்களா கிடைத்து விட்டது, அல்லது உயர்ந்த ஒரு அமைச்சரவையே கிடைத்து விட்டது என்று கால்மேல் காலை போட்டுக் கொண்டு சுகமான வாய்ப்பை வாழ்வதற்கு அந்த நாடாளுமன்றத்தில் சென்று அவர் சிந்திக்கவில்லை. இந்த வாய்ப்பை கிடைத்த பொழுது அங்கே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தியாக நிலையை நாம் உணர்த்த வேண்டும். இந்த மாநில குலத்திற்கு நாம் எதையாவது பங்காற்ற வேண்டும் என்று அங்கே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே ஆண் பெண் பாலின சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். இங்கே பெண்களுக்கு கல்வி இல்லை, பெண்களுக்கு குடும்ப வாழ்வியலிலே ஆணுக்கு நிகரான மரியாதை இல்லை, பெண்களுக்கு சமூகத்திலே சமத்துவ அங்கீகாரம் இல்லை என்று பெண்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு துரும்பை தூக்கி போட முடியுமா என்று தன்னுடைய அமைச்சரவையில் அவர் சிந்திக்கிற போது அவர் எடுத்த முடிவுதான் இந்த சமூக நீதி என்று இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே. இயற்கை ஆணை விட பெண்ணுக்கு வலிமையை கொடுத்திருக்கிறது. பெண்ணை ஆணோடு போற்றி புகழக்கூடிய வாய்ப்பை இயற்கை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் வந்தால் பெண்ணை ஆணை விட கீழே வைத்து பார்க்க வேண்டிய அந்த சனாதன புத்தியோடு கொண்ட அந்த பார்சியாலிட்டி என்று சொல்லுகிறோமே, அந்த பாகுபாட்டை பார்த்து பெண்களை வெளிநடத்துகிற அந்த போக்கை எல்லாம் இந்த சனாதனம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் கடைபிடிக்கிறது. அதை நான் ஒரு சட்டத்தின் குறியீடாக நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பின் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பெண்ணை எந்த வகையிலே பாதுகாக்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்திக்கிற போது அவர் ஒரு முடிவை எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு சமூக நீதி என்று சொல்லுகிறோமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாம் 50% நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தால் அந்த 50%க்கு சமமாக இந்திய பெண்களுக்கும் 50% நீங்கள் சமூக நீதியை கொடுத்தாக வேண்டும் என்று இந்திய சட்டத்தை திருத்தங்கள் என்று சொல்கிறார், அல்லது இந்திய சட்டத்தை உருவாக்குங்கள் என்று சொல்கிறார். அப்படி அந்த கோரிக்கை வைத்த போது பெண்களை ஒரு போற்றி புகழ வேண்டும், பெண்களை பாராட்ட வேண்டும், பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அந்த சிந்தனை இல்லாத இந்த வைதிக மண்ணிலே, இந்த ஆரிய மண்ணிலே, அந்த சனாதன புத்தி படைத்த அந்த நாடாளுமன்ற அவையிலே அவர் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சமூக நீதியை கேட்ட அந்த பொழுது அந்த ஏறத்தாழ 545 நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிற அனைவரும் அம்பேத்கர் அவர்கள் எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறார் என்று சொன்னால், நீ பதில் வந்துட்ட ஒரு அமைச்சரவைய இடம் கொடுத்தா இந்த பதில் பொம்பளைகளுக்கு 50% இடம் ஒதுக்கிற வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஏற்கனவே வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறாங்க, பேச கூட்டு கொடுத்தா மதிக்க மாட்டேங்கிறாங்க, சோழாக்கு கொடுத்தா மதிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைய துணிப்பாட்டு மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த 50% இடஒதுக்கீடு உன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த காங்கிரஸ் அரசு நடைமுறைப்படுத்த விட்டால் பெண்களுடைய ஆதிக்கம், பெண்களுடைய நிபுணர்வு அதிகமாகிவிடும் என்று அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் அனைத்து உறுப்பினர்களும் அம்பேத்கர்களை தடுக்கிறார். ஏறத்தாழ நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரையில் இன்றைய தேதி வரையில் ஒரு வரலாறு நிறுவப்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக போராடிய அந்த நாட்டினுடைய எண்ணிக்கை தான் இதுவரையில மிக நீண்ட நெறிய விவாதம் என்று நாடாளுமன்ற அவையில் ஒரு வரலாறு பதிவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை யாருக்கு பயன்படுத்த வேண்டும், யாருக்கு பயன்பட வேண்டும் என்று சிந்திக்கிற போது ஆணுக்கு பெண் சமம் என்கிற அந்த வாய்ப்பை சட்டத்தின் மூலம் நிறுவ வேண்டும் என்று அவர் அந்த தியாகத்தை பயன்படுத்துகிற போது இந்த நாடு ஒற்றுக்கொள்ளவில்லை.
அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், இந்த நாட்டுடைய முதல் சட்ட அமைச்சர் நான் சட்ட அமைச்சர் மட்டுமல்ல, இந்த இந்திய அரசியல் சாசனத்தை எழுதிய மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்காற்றை நான் செய்த பிறகும் கூட நான் சொல்வதை இந்த தேசம் கேட்கவில்லை, நான் நினைப்பது இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற பதவி எனக்கு வேண்டாம் என்று 1951 என்னுடைய கால் செருப்புக்கு சமம் என்று அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்தார் என்று சொன்னால் அவர்தான் பெண்ணினுடைய விடுதலையை பாதுகாத்த தலைவர், அவர்தான் பெண்ணை போற்றி பாதுகாத்த தலைவர் என்று அவருடைய தியாகத்தை இந்த நேரத்தில் நாம் கடைபிடித்தாக வேண்டும், எண்ணியாக வேண்டும். ஏறத்தாழ இந்தியாவிலே 16-17ஆம் நூற்றாண்டிலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த யாரும் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது யாரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் என்று பார்க்கிற போது பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், குறிப்பாக பார்ப்பனர்களிலே ஆண்கள் மட்டும்தான் படிக்க முடியும் என்பது அன்றைக்கு வர்ண கோட்பாடாக இருந்தது, மனதர்ம சட்டமாக இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கிறிஸ்தவ மிஷனரிகள் என்று சொல்லக்கூடிய பாதிரியார்களும் அந்த கிறிஸ்தவ சகோதரர்களும் 17-18ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு விரைவி தந்த பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஆண்களும் கூட ஏகோபித்த கல்விகளுடைய வாசல் திறக்கப்பட்ட பொழுது அங்கே சென்று படித்து இந்த அரசு நமக்கு கொடுத்த கல்வியை விட கிறிஸ்தவ நிறுவனங்கள் கொடுத்த கல்வியை பயன்படுத்தி இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தலைவர்கள் என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவனுடைய தியாகத்தை நாம் போற்றியாக வேண்டும். ஐரோப்பிய நாடுகளிலே கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய இயேசுநாதருடைய அந்த தியாகம் என்பது இன்றைய வரையில் இந்தியாவிலே கல்வி படிப்பதற்கு கன்னியாஸ்திரிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை மதித்து அந்த பாதிரியார் என்று சொல்லக்கூடிய ஆண்களை மதித்து அந்த தியாக திருவுருவாக இருக்கக்கூடிய அவர்கள் வெளியாக இந்த மண்ணிலே கல்வி கிடைத்திருக்கிற அந்த சூழலை எல்லாம் நாம் எண்ணி அந்த கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு அந்த தியாகத்தை நாம் போட்டியாக வேண்டும் என்று இன்றைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்தவ நிறுவனத்தை ஃபாலோ செய்து கொண்டு இந்தியாவிற்கு வந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிராவ் பூலே என்று சொல்லக்கூடிய வடநாட்டினுடைய சமூக சீர்திருத்தவாதி என்று வரலாறு இன்றைக்கு சொல்லுகிறது. தென்னிந்தியாவுடைய சமூக சீர்திருத்தவாதி என்று ஜோதிராவ் பூலேவிற்கு நிகராக இந்த மண்ணிலே யாரை சொல்லுகிறார் என்று சொன்னால் பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் சொல்லுகிறார். அப்படி ஜோதிராவ் பூலேவருடைய தியாகம் என்ன விதமான தியாகம் என்று பார்க்கிற போது அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த மண்ணிலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே கல்வி மறுக்கப்படுகிறது. நாம் அதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று 18ஆம் நூற்றாண்டில் சிந்திக்கிற போது அவர்தான் இந்தியாவிலே முதலாக பெண்ணுக்கு முதல் பள்ளிக்கூடத்தை தோற்றுவித்தவர் ஜோதிராவ் பூலே அவருடைய மனைவியாக சாவித்திரிபாய் பூலே அவர்கள் தான் பெண்களுக்கு முதல் பள்ளிக்கூடத்தை இந்தியாவில் தோற்றுவித்தார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் முதலிலே பெண்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிறகுதான் இந்த வர்ண தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சனாதனத்தின் அடிப்படையில் கல்வியை வெளிநடத்தக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் பெண்களுக்கு கல்வியை கண்ணை திறந்து விட வேண்டும், அந்த பள்ளிக்கூடத்துடைய கதவை திறந்து விட வேண்டும் என்று சாவித்திரிபாய் பூலே அவர்களுடைய அந்த ரோல் மாடலே அந்த இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தேசமே வடநாட்டிலே பிறந்த சாவித்திரிபாய் பூலே என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு கல்வியை கொடுக்கிறார்கள். கல்வி மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கும் குறிப்பாக கல்வியை தருகிறார்கள். அதனால் அவரை நாம் போற்றியாக வேண்டும், அவருடைய தியாகத்தை பாராட்டியாக வேண்டும் என்று சொல்லி தியாகிகள் நிறுவனத்தை மறைவதில்லை. தியாகிகள் சூரியனுக்கு நிகரானவர்கள், தியாகிகள் சந்திரனுக்கு நிகரானவர்கள், தியாகிகள் வாய்மைக்கு நிகரானவர்கள் என்று கவர்னர் புத்தர் என்று சொல்கிறாரே, அதை போன்று தியாகிகளை யாரும் என்ன இல்லை என்றாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், தியாகத்தை நாம் போற்றுவோம், தியாகியால் நாம் மாறுவோம் என்று இந்த சின்ன வாய்ப்புக்கு எனக்கு நன்றி பாராட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.